ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 30 அண்ட் 31 வந்து சேர்த்து போட்டிருக்கேன். நேற்றனால போட முடியல. ஓகே, ஸோ 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அகர்பதி இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், அதாவது வந்து ஊதுபத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து எது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா. ரெண்டாவது வந்துட்டு சி சுப்பிரமணியம் ஃப்ளைஓவர் மேம்பாலம் இருக்கு இல்லையா, அது எங்கே இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் ஆத்துப்பாலம்லேருந்து உக்கடம் போகிற ஒப்பனக்கார வீதி இருக்கு இல்லையா, ஸோ அது வழியாக கிராஸ் ஆகிற பாலத்துக்கு வந்து சி சுப்பிரமணியம் அப்படின்ற பேரை முதலமைச்சர் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாள் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பசுமை புரட்சிக்கு ரொம்ப வழிவகுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. ஓகே, அவரோட புக்கு ஒன்று பார்த்துக்குங்க. ஹிஸ் புக் வார் இன் பாவர்ட்டி த நியூ ஸ்ட்ராட்டஜி இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது அவரோட புக்கு. ஓகேவா, ஸோ இப்போது இதே மாதிரி வந்துட்டு மதுரையில் வந்துட்டு இப்போ கட்டின ஒரு மேம்பாலத்துக்கு வந்துட்டு வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அவினாசியில் கோயம்புத்தூர் அவினாசியில் கட்டினது ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு தேர்ட் ஒன், விச் கண்ட்ரி ஹேஸ் த இந்தியன் எம்பசி செட்டப் அண்ட் இன்டகிரேட்டிவ் சர்வீஸ் சென்டர், அதாவது டு ஹெல்ப் த இந்தியன் உமன் ஹூ ஆர் ஃபேஸிங் ஹராஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்தியன் உமன்ஸ், அதாவது ஃபாரினில் இந்தியன் உமன்ஸ் வந்துட்டு அவங்க ஏதாவது ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவும் விதமாக இன்டகிரேட்டட் சர்வீஸ் சென்டர் அப்படின்ற ஒன்று வந்து இந்தியா வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கனடாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டு சப்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்க உமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது லீகல் இஷ்யூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களுக்காக வந்து இந்த ஒரு சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு கன்சியூமர் ஹெல்ப்லைன் நுகர்வோர் உதவி எண் என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1915. ஓகே, 19-15 கன்சியூமர் ரைட்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அண்டர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமில் 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா August 2, 2025 ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கங்கே கேம்ப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பீப்புள்ஸ் வந்து மெடிக்கல் செக்கப்புக்காக அங்கே போய் முகாம்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. அங்கே போய் அவங்களோட உடல்நிலையை வந்து பரிசோதிச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஆர்பிசி டெஸ்ட்டு, இந்த மாதிரி பிசி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் கிரெட்டினைன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இசிஜி டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. உமன்ஸ் அபோவ் 30 இயர்ஸ் அப்படின்னா சர்விக்கல் கேன்சர் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிரஸ்ட் கேன்சர் டெஸ்ட், இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா Thursday அண்ட் Saturday வந்து நடந்துட்டுருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஐஎன்எஸ் வாக்சீர், இது வந்து ஒரு சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல். ஓகேவா, சப்மரைன் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர்மூழ்கி கப்பல். இது வந்து இந்தியாவில் பில்ட் பண்ணது. ஸோ இப்போ என்ன இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு தெரியும். இப்போ இதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இப்போ இந்த நீர்மூழ்கி கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா கர்வார் நேவல் பேஸ் கர்நாடகாவில் இருக்குது இந்த வாக்சீர் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இரண்டாவது செகண்ட் பிரசிடென்ட் டு ட்ராவல் இன் சப்மரைன் திஸ் ஷிப். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2006 ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக் அப்படின்ற இதில் வந்துட்டு இதாயிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ சிந்து ரக்ஷக், இந்த வாக்சீர் அப்படின்றது வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கின் கீழே கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா P75 ஸ்கார்பின் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து கட்டப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து எந்த ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வாக்சீர் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பலில். அடுத்து வந்து ஸ்ரீமத் ராஜ் சந்திர சர்வமங்கல் உமன்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தராம்பூர் வால்சத் குஜராத்தில் வந்து
ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 11 ஏக்கர் அளவில். இது எதுக்கு அப்படின்னா உமனோட வளர்ச்சிக்காக, டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இது. ஓகே, அடுத்து வந்துட்டு அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுதுன்னா ஜிம்பாவே நமீபியாவில் நடக்க போகுது. ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரை நடக்க போகுது. இதில் 16 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து 9th என்னென்னா டு டெவலப் த இண்டிஜினஸ் ஏர்பார்ன் கம்யூனிகேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்காக ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யார் கூடனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF கூட போட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் கேர்ள் ஹூ ஹேஸ் பீன் ரேங்க்டு இன் ஃபிடே ரேங்கிங், செஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ரயானிகா சிவராம் அப்படின்றவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 9th ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க ஃபிடே செஸ் ரேங்கிங்கில். ஓகே, நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரயானிகா சிவராம், தமிழ்நாட்டிலிருந்து. who is elected as a chair of BWF Athlete Commission, பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். ஓகேவா, அதோட சேரை யார் அப்படின்னா வந்து PV சிந்து அவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் த ஓட்டர் லிஸ்ட், உத்தரப்பிரதேசில் உள்ளதில் 2.89 கோடி ஓட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த SIR ஃபார்ம் இது பண்ணதன் மூலமாக. கீழடியில் வந்து அதோடைய 11வது கட்ட அகழாய்வு வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி நடத்துறதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. கீழடி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து 14 வந்து பார்வதி அர்கா பேர்ட் சாங்சுரி இஸ் டிக்ளேர்ட் அஸ் அ எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப், எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 14 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே ரொம்பவே முக்கியமானது அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.